எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் என்ன பண்ணிக்கிறீங்க? அப்படியே பார்த்தா இன்னைக்கு தான்டா நான் ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக இருக்கேன். என் மூஞ்சில் ஏதாவது கவலை தெரியுதா? ஏதாவது பேய் அடித்த மாதிரி, பிசாசு அடித்த மாதிரி, சூனியம் வச்ச மாதிரி ஏதாவது தெரியுதா? சூப்பர் பேர் வச்சுருக்கீங்கடா, சூனியக்கார சுப்பம்மா இன்னையிலேருந்து என் பேர். சரியா? அதனால் என்னடா எனக்கு ஒரு விஷயம் புரியலை. இந்த அது என்னடா அது ஒரு இது ட்ரெண்டிங் ஆக்கி விட்டீங்களே, மணி அப்படி வாங்கல. அந்த சொல்வதெல்லாம் உண்மை. அந்த மணிங்கிற ஒரு விஷயம் ட்ரெண்டிங் ஆச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாரும் பார்த்தா ரீல்ஸ் எல்லாம் அதில் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்க்குறேன் நாதாரி நன்னாரி பயிலுக யூடியூப்பில் போய் பூரா அந்த ஷார்ட்ஸ் ட்ரோல் வீடியோவா, அதுக்கு பேர் ட்ரோல் வீடியோவில் போய் தண்டபாணி தண்டபாணி எங்கே இருக்க தண்டபாணி வந்து என்ன வந்து பாரு நீ அப்படின்னு ஏதோ இருந்தாலும் இப்போ தான் காமிச்சான். போய் பார்த்தேன். அதை கூட நான் பார்க்கல. ஏய், எனக்கு நல்லா வந்துடும் பார்த்துக்கங்க. ஏதாவது தெரிஞ்சவன் பேர் சொல்லுங்க. ஒன்று முன்னாள் காதலன், இன்னால காதலன், இல்லை யாருனாலும் அந்த மீடியாவுக்குள்ளே வந்தேன், அவன் பேர் என்ன, அவன் எந்த ஊர், அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கூட ஆமாடா இவன் தாண்டா, இவனால தாண்டா நான் அந்த சூழ்நிலைக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லுவேன். என் தங்கச்சிகளுக்கு கேட்கறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் இல்லையா? எங்கள் அத்தமையன் இருக்கான், என் சொந்த அத்தமையன், எங்கள் அப்பா கூட பிறந்த தங்கச்சி மையன், அவனும் இருக்கிறான். இப்போ தெரியுதாடா ஏன் எவன் பேரும் சொல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை எடுத்துகிட்டு வந்து போட்டு இதுதான் உன் அத்தமையன், இவனால தான் வந்து நீ எப்படி சொல்கிறது, ஆண்களே வெறுத்து நீ வந்து திருப்பூருக்கு வந்து நீ பார்த்த பழகின காதலிச்சேன்னு சொன்னால் கூட நம்பலாம். இல்லை லவ் லெட்டர் கொடுத்தவங்க லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு லிஸ்ட்டை சொன்னால் கூட சரின்னு நம்பலாம். யாருடா இந்த தண்டபாணி? டேய், அப்படி ஒருத்தனை எனக்கு தெரியவே தெரியாதுடா. சரி, அப்படியே ஒரு தண்டபாணி இருக்கிறேன்னு வச்சுக்க. காலையில் என் பிள்ளைய வேற இழுத்த என்னமோ வந்து அவனுக்கு வந்து பிறந்தானா, நான் மூத்த ஒரு அப்பா, ரெண்டாவது ஒரு அப்பா. சரி, நான் கேட்குறேன், அவங்க 2 பேத்துக்கு 2000 அப்பனா கூட இருந்துட்டு போட்டுமே, உனக்கு என்ன பிரச்சனை? முதல்ல நீ உன் புருஷனுக்கு பற்றியா? உன் புருஷன் முதல்ல யாருன்னு இது வரைக்கும் காமிச்சிருக்கியா? ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்குறேன். நீ ஏன் ஊரில் இருக்கிறவளுக்கு பூரா இவன் புருஷன் இல்லைன்னு அப்படித்தான் அந்த டீச்சரை இழுக்கிற? போய் நீ வந்து இவன் கூட இப்படி பழகுனா, அவன் கூட அப்படி பழகுனா, அவன் அப்படிங்கிற. அப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னாரை இழுக்கிற இப்படிங்கிற. இவளுக்கு இந்த புருஷன், அவளுக்கு அந்த. சரி, நான் கேட்குறேன், அவளுக்கு விருப்பம், அவளுக்கு ஆசை இருக்குது, காதலுக்கு என்னமோ இருக்குது, அவள் வச்சுக்கிட்டு போகிறா. உனக்கு எங்கே வலிக்குது? முதல்ல நீ வச்சுருக்க முதல்ல உன் புருஷனை சொல்லு. டிவிஎஸ் வண்டியில் நல்லா கேட்டுக்க, அப்புறம் நார் அடிச்சு போடுவேன். உன் புருஷன் டிவிஎஸ் வண்டியில் வியாபாரம் பார்த்து அந்த பையன் அவன் செத்து போயிட்டான். இவனே உனக்கு 2வது புருஷன். இவன் புரோக்கர் வேலை பார்க்க வந்து தான் உனக்கிட்ட ஒட்டிக்கிட்டான். நல்லா கேட்டுக்கங்க. முதல்ல இவன் உன் புருஷங்கிறத முதல்ல நீ இருக்காடா காட்டு. அதுக்கப்புறம் என் புருஷன் யாருங்கிறத எல்லாருக்குமே தெரியும், எல்லா பொறுப்பையும். சரி, நான் எல்லா பொறுப்பையுமே உனக்கு நான் காட்டிடுறேன். சரியா? சின்னவனுக்கு இப்படிங்கிற, பெரியவனுக்கு அப்படிங்கிற, அதுங்கிற. இது எந்த ஊர்லடி உனக்கு வந்து ஒரு புருஷனை கட்டிக்கிட்டு இன்னொரு புருஷனுக்கு ப்ரூஃப் கேட்டால் கவர்மெண்ட் கொடுக்குது? சொல்லு. என்னமோ இந்த இவனும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான், 3 பிள்ளையும் நான் தான் பெற்றேன், எனக்கு தான் அவள் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் இவன் தான் புருஷங்கிற எந்த ரெக்கார்டும் அவளுக்கு கொடுக்கலையே. ஏன் உனக்கு தெரியாதா? ஆனந்தங்கிற ரெக்கார்டை கொண்டு வந்ததே நீ தானே. அப்படிங்கும்போது அவளுக்கு 3 பிள்ளை பெற்றேன்னு சொல்லி அவளும் 3 பிள்ளைய பெற்றேன், 3 பிள்ளைய பெற்றாங்கிறா. பிச்சுமணி சொன்ன மாதிரி ஏன் இப்போ வரைக்கும் அடுத்தவ புருஷனை வச்சுக்கிட்டாளேன்னு சொல்கிறாளே ஒளிஞ்சி, ஏன் புருஷனை வச்சுக்கிட்டாளே அப்படிங்கிற வார்த்தை அவள் வாயில் வரல. இதுலேருந்து என்ன தெரியுது? அவளுக்கு அவன் புருஷனே இல்லை. புரியுதா? அப்படி இருக்கும்போது இப்போ அதிகாரப்பூர்வமாகவும் சட்டப்பிரகாரமும் 3 புள்ள பெற்றவனையே புருஷனாக கவர்மெண்ட் வந்து போட்டு கொடுக்கல. எவன் புருஷனா இவள் வாழ்ந்து வப்பாட்டியாக வாழ்ந்தாலும் அவனை தான் புருஷனாக போட்டு கொடுத்துருக்கு. அப்போ வப்பாட்டியாக வாழ்ந்தவன் யார்? பாலவிநாயகமா? பாலவிநாயகமா வப்பாட்டி புருஷனை வாழ்ந்து இப்போ அந்த பயலுக இருக்காங்க. இந்த ஆள் தான் அப்பேன்னு சொல்லி எல்லா ப்ரூஃப்லேயும் வருது, அவளுக்கு வரல. அப்போ வப்பாட்டியாக பாலவிநாயகத்து கூட நான் வாழ்ந்துருந்தாலுமே எனக்கு எப்படி புருஷங்கிற லிஸ்ட்டில் அவன் வருவியா? சொல்லு பார்ப்போம். பாலாவுக்கு முன்னாடி தண்டபாணி, அவன் ஒரு ஹேண்டிகேப்பு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லு. என் கண்ணு தெரியாதுன்னு சொல்லு, காது கேட்காதுன்னு சொல்லு, அவன் ஒரு அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லு. இங்கே வா. என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ லட்சம் பேரை காதலிச்சிருக்கேன், எத்தனையோ பேர் என் வாழ்க்கையில் வந்துட்டும் போயிருக்காங்க. புரியுதா? இப்போ மட்டும் நீ என்ன கெட்டவன் சொல்லி, இல்லை நான் இப்படி போனவா அப்படி போனவா இவன் நீ பேர் வச்சா மட்டும் இவங்க எதுவும் என்னை தன்னால் என்னை பார்த்து முத்திர குத்தி வச்சுருந்தாங்களா? நீ சொன்னவனும் அப்படியே என்னமோ உட்காந்துட்டு அப்படியே கூட அப்படியே கருப்பி அப்படின்னு என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற. அதுங்கிற இதுங்கிற என்னமோ என் தோழியெல்லாம். நான் என்ன சொல்கிறேன், பாவம் உன்னை எவனும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. 400 ரவுடி நீனு வண்டியில் தான் ஏறுற. நான் என்ன சொல்கிறேன்னா, அதே மாதிரி ஒரு இடத்த வந்து வாங்கினதை வந்து இன்னாருங்கிற. முதல்ல ஒருத்தவங்களோட ப்ராப்பர்ட்டியை இப்போ சோஷியல் மீடியாவில் உட்காந்து பப்ளிக்காக சொல்லவே கூடாது. சரியா? நான் என்ன சொன்னேன், எல்லாருக்கும் தெரியும் நான் இடம் வாங்கியிருக்கிறதுன்னு எல்லாத்துலேயும் நானே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டேன். 2வது நான் என்ன சொன்னேன், எல்லாமே என் பேரில் தான் இருக்குது, இந்த ஆள் பேரில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதும் சொல்லிட்டேன். அம்மன் ஜல்லி கூட அவன் பேரில் இல்லை. இன்றைக்கே நினச்சா கூட அந்த ஆள் கட்டின துணிமணியோடு தான் ஓடணும்.
நானாக மனசு வச்சா மட்டும்தான் அதனால் என் கூட வாழ முடியும், இல்லைனா துரத்தி விட்டுருவேன். நான் ஏதாவது பொய் சொல்லியிருக்கேனா? பிள்ளைகளா மக்களே நல்லா கேளுங்க, என் பேரில் தானே எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அதை தானே நீனும் சொல்கிற. என்னென்னு போட்டிருக்கு இதில் கூட பாலவிநாயகத்தை நான் சேர்க்கலை. ஏன்னா நாளைக்கு பாலவிநாயகம் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவன் வந்து அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அப்பா பேரை நான் போட்டிருக்கேன். நல்லா படிச்சியா? கணேசன் ஆசாரியின் குமரத்தி திரு பி சுப்புலட்சுமி அப்படி சொல்லி வந்திருக்குதுல்ல. என்ன சொல்லி இதை மட்டும் நான் மக்கள்கிட்ட பொய்யா சொல்லியிருக்கேன்? பாலவிநாயகம் அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது, நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த காசில் நயா பிசா கூட பாலவிநாயகம் அனுபவிக்கக்கூடாதுங்கிறனால தான் பாலவிநாயகத்தையும் நான் எடுத்துட்டேன். இதுவும் யார் கொடுத்த ஐடியா? இவர். எப்போ நாளை பின்ன வந்து உனக்குன்னு கட்டுற வீடு, நீ ஓ புள்ள பேரம்பேத்தி உங்களோட வாரிசும் நீங்கள் மட்டும்தான் வாழணும், பாலவிநாயகம் இதில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஐடியா கூட இந்த ஆள் தான் சொன்னேன். எனக்கு சொத்தும் தெரியாது, அது என்ன ஏதுன்னா எனக்குலாம் ஒரு மண்ணும் தெரியாது. உட்காந்துக்கிட்டு 13 லட்சத்து சில்லற ரூபா வந்து வாங்கியிருக்க. ஏன் அடிச்சுக்கிற? எதுக்கு அடிச்சுக்கிற? நாங்கள் கஷ்டப்பட்டு 4 காசு சேர்த்து வயிற்ற கட்டி வாயை கட்டி சீட்டை போட்டு நாட்டை போட்டு கடனை வாங்கி கப்பியை வாங்கி அவங்க மாப்பிள்ளைகள்கிட்டலாம் 5 கொடுங்க 10 கொடுங்கன்னு பிச்சை எடுத்து நான் இந்த 10 ரூபாய்க்கு காய் வாங்கி குழம்பு வச்சு நான் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நீ அதை ஏதாவது படித்ததுனால ஏதாவது ஆக போதா சொல்லு? வீடு கட்டும் போது காட்டியாக கூட அதே கூட வச்சு வீடியோவாக போட்டு கூட நாங்கள் வீடு கட்டுவோம். அப்புறம் என்ன பண்ண போகிற? ஏதாவது வந்து ஐடிக்குள்ளே போய் ஏதாவது நோட்ட போறியா? இன்கம் டேக்ஸ் நோட்ட போறியா? நான் அதையும் ஓப்பனாக சொல்கிறேன். அங்கேயும் நோட்டினாலும் ஒரு பருப்பு வேகாது. நாங்களாம் ஐடி ஃபைல் பண்ணி எல்லாம் ரெடி ஆகி எல்லாம் ப்ராப்பராக வச்சுருக்கோம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீ வெளியே வராங்கட்டியுமே நீ என்னென்ன உள்ளே இருந்தோ யோசிப்பேங்கிறத எல்லாத்தையும் ப்ராப்பர் பண்ணி ஐடியா கொடுத்ததே நான் தான். ஏன்னா உன் கூட 2 நாள் இருந்தல்ல, நீ யார் குழிய. ஏன்னா இவங்க எல்லாருமே ஏமாந்து வந்து உன் வலையில் சிக்கினாங்க. ஆனால் நான் எப்படி தெரியுமா, ஒரு வாட்டி ஏமாந்தேன்னா திருப்பி அந்த ஏமாந்தக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீ 1.25 வருஷம் உள்ளே என்னென்ன யோசிப்ப, எப்படி யோசிப்ப. ஏன்னா நீ அடிபட்ட பாம்பு. வெளியே என்னென்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சதுனால தான் எல்லாமே ஃபைல் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் ஃபைலும் பண்ணியாச்சு. அதுவும் வேணால் கண்டுபிடிச்சிக்க. நீ தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறிய. அப்போ தான் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கோமா கட்டியிருக்கோமா கட்டலையா டேக்ஸ் கட்டுறோமா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்க. ஏன் கவலைப்படுற? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் ஒன்றும் கொள்ளையடிக்கிறீல்ல, இல்லை எங்கள் அக்கௌண்ட்டுக்கு எங்கேயாவது தேவையில்லாமல் எங்கேயாவது காசு வந்துச்சா? எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உருட்டு, ஒரு அளவாக உருட்டு. இதுக்கு முன்னாடி என்னை 1000 பேர் பொண்ணு கேட்க வந்திருக்கலாம், லவ் பண்ணியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். பாலவிநாயகத்தையே 2வது புருஷன் தேடி ஆடி பாவி அவன் வயிற்றுல கொடுத்துட்டு என்னை பாதி வழியிலே விட்டுட்டு அவன் ஓடுன கதை வரைக்கும் நான் சொல்லிட்டேன். எல்லாருக்குமே அது தெரியும். ஏங்க நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம், மாசமானேன்னு தெரிஞ்சோடனே விட்டுட்டு என்னை ஓடி போயிட்டாங்க. திருப்பா பிறந்த 8 மாதத்தில் வந்து அதுக்கு பின்னாடி தாங்க கோகுல் பிறந்தான். நீ இது இடையில 8 புள்ள நான் வேணான்னு சொல்லி கிளச்சேன். ஏன்னா வந்து பிள்ளைய என்னால் வளர்க்க முடியாத ஒரு உண்ணான ஒரு குடிகாரங்க. இன்றைக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நடுத்தரவில் நிற்கிறான்னு எல்லா கதையும் சொன்னல. அதை கூட விடுங்களேன். ஏங்க என் பிள்ளைக்காக நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேங்கன்னு சொல்லி இந்த சோசியல் மீடியாவில் யாருமே சொல்ல முடியாத ஒரு விஷயத்தையே சொன்னவன் நான். சரியா? பொய் சொல்லி ஃப்ராடு சொல்லி பித்தலாட்டம் சொல்லி வாழணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. சரியா? நீ கேட்குறீல, நீ கேட்குற வந்து ஆதாரங்கள் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நான் ஓப்பனாக காமிக்கிறேன். இதே மாதிரி நீ சொல்கிறிய பாபா, அந்த பாபா உனக்கு ரெக்கார்ட் ரைட்டான புருஷனா, அந்த பாபா தான் இந்த பிள்ளைங்களுக்கு அப்பனா அப்படின்னு நீயும் காட்டு, நானும் காட்டுறேன். எப்படி இங்கே இருக்கிற வெண்ணெய்கள்லாம் கட்டிக்கிறது ஒன்று வச்சுக்கிறது ஒன்றா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஆதாரமெல்லாம் கேட்டால் நீங்கள் காட்ட மாட்டீங்க. ஆனால் நான் மட்டும் உட்காந்துக்கிட்டு கேன கிறுக்கச்சி மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கணும். இந்தா பாருங்க, அந்தா பாருங்க, அதில் பாருங்க, இதில் பாருங்கன்னு நான் மட்டும் காட்டுவேன். நான் மட்டும் வாயில் விரலை வச்சுருக்கேன். இந்த அவளை போய் காட்ட சொல்லு. சிலிக்காடு சிங்காரி இருக்கால்ல ஓடுகாளி, அவளை போய் காட்ட சொல்லு. இவன் புருஷன் எதுலையா ஒன்றுல இருக்குன்னு சொல்லி காட்ட சொல்லு. இவன் அவன் பொண்டாட்டி தான் சொல்லி ஒரு ப்ரூஃபாக காட்ட சொல்லு. இல்லை இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் புள்ள பெற்றிருக்காங்கன்னு சொல்லி காட்ட சொல்லு பாப்பா. இப்பயும் அதை தான் சொல்லுவேன். இவன் அப்பே பொண்டாட்டி அவள் கிடையாது. சரியா? அவங்களுக்கு அம்மா வேற, ஆனால் இவன் அம்மா கிடையாது. வழக்கம் வந்த ஆயா தான் இவன். சரியா? எப்படிங்க ஒரு பேர் இருக்கிறது இன்னொரு பேர் எப்படிங்க மாற்ற முடியும் சொல்லுங்க? இவன் ஒரிஜினல் பேர் வந்து அலிமா பீபியா, ஆனால் இப்போ இருக்கிறது சும்மியா. என் பேர் சுப்புலட்சுமி. ரெக்கார்டு பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக பாலவிநாயகத்துக்கே குலசாமி பேர் ஒரு பேர் இன்னொரு பேர் இருக்குது. இதை நான் இப்போ வரைக்கும் சிக்கந்தட்ட கூட நான் சொல்ல கிடையாது. அவங்க தாத்தா வச்ச பேர் ஒன்று, கூப்பிட்றது ஒரு பேர். இப்போ என்னை எப்படி 2 பேர் கூப்பிட்றீங்க? இப்போ திலீப்பா இருக்கான்ல, அவனோட ஒரிஜினல் பேர் பிரேம்குமார், கூப்பிட்றது திலீப்பா. என் பேர் சுப்புலட்சுமி, கூப்பிட்றது சூர்யா. பாலவிநாயகத்துக்கு மட்டும்தான் பாலான்னு கூப்பிடுவோம், கோகுல்நாத்துக்கு கோகுல்னு கூப்பிடுவீங்க. 2 பேருக்கு மட்டும்தான் பேர் மாறாது. நாங்கள்லாம் 2 பேர் தான் வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது பாலவிநாயகத்துக்கே இன்னொரு பேர் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு வைக்கவா? அவன் பேர் தான் தண்டபாணி. சரியா? அவன் பேர் தான் தண்டபாணி.
அப்படின்னு சொல்லுவேன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அவன் பேர் தண்டபாணி கிடையாது. அவனோட பேர் இன்னொரு பேர் இருக்குது. சரியா? அவனோட பேர் அவங்க குடும்பத்தில் அவங்க தாத்தா வச்ச பேர் குலசாமி நேர்ந்துக்கிட்டு பிறந்ததுனால அவனுடைய பேர் கூப்பிடுற பேர் ஒரு பேர் இருக்குது. சரியா? அதை வேணா நான் வேணா அவன்கிட்ட பேசுனா அது வேற பேச மாட்டேன். அதனால் அந்த பேரை கூட சொல்லியிருந்தேனா கூட ஆமாம் இது வந்து அவங்க தாத்தா வச்ச பேர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஏன் உட்காந்துக்கிட்டு உருட்டுற? சரி அப்படியே நான் உனக்கு சொல்கிறேன். பாலாவுக்கு முன்னாடி புருஷன், அதுக்கு முன்னாடி புருஷன், இல்லை இனிமேல் சிக்கா புருஷன், சிக்காவுக்கு அப்புறம் ஒரு புருஷன், இல்லை அவனுக்கு அப்புறம் ஒரு புருஷன். ஏன் மண்டையை பொண்ணு போட்டுத்தேன் அப்படின்னா நான் இன்னொருத்தனை தேடக்கூடாதா? இல்லை அவன் கூட வாழக்கூடாதா? போகக்கூடாதா? இல்லை என் புருஷன் கூட திரும்பி வாழக்கூடாதா? உனக்கு என்ன பிரச்சனை? ஊரில் எங்கெங்க எவங்கிட்ட போகிறா? எவன் புருஷன் வச்சுருக்கா? எவன் ஒப்பாடி புருஷன் வச்சுருக்கான்? எவன் கூத்தியா புருஷன்? இது பார்க்குறதா உனக்கு வேலை பூனாவா? வேறு வேலை பூனாவே இல்லையா? உக்காந்துக்கிட்டு என்னமோ அப்படியே நீதிமன்றத்தில் படிப்பாங்களே நம்ம கொடுத்த வழக்கோடது அந்த மாதிரி படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்க பத்திரத்தை உட்காந்து. நான் தான் சொல்கிறேன்ல, ஆமாம் வாங்கிட்டேன் எல்லாம் என் பேரில் தான் இருக்குது இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் உனக்கு நிறையா தெரியாது. என்ன உட்காந்து ஒன்று ஒன்றா கண்டுபிடி. நிறைய இருக்குது. புரியுதா? இந்த அதே நைட்டி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், நான் என்ன தற்பெருமை காட்டலை, எல்லாத்தையும் அமைதியாக வச்சுருக்கேன். நான் ஏன்னா எனக்கு காட்ட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு தண்டாபாணி தண்டாதாபாணி அந்த பாணி இந்த பாணி. இந்த மாதிரி இது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. சரியா? யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். சிம்பாலிக்காக சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சே. உக்காந்துக்கிட்டு இப்போ தான் தூங்கி எந்திரிச்சுன்னு ஹாய் மக்களே ஒரு ஒட்டு நகத்தா ஒன்று வச்சுக்கிறது. ஹாய் மக்களே இப்போ தான் தூங்கி எந்திரிச்சேன். பாவம் இந்த அம்மா எந்திரிச்சோன்னே அப்படியே வாசலில் பல கோடி மக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அம்மா அரிசி பருப்பு சக்கரை எல்லாம் தர்றாங்க நமக்காக. இன்றைக்கி ஒரு வேளை பசி ஆத்துறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரஜினி என்ன படத்தில் அண்ணாமலை படமா ஏதோ ஒரு படத்தில் மாடியிலேருந்து இந்த நெல்லு மூட்டையெல்லாம் எடுத்து கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி இவங்க பெரிய அண்ணாமலை படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ணே அப்படியே தூங்கி எந்திரிச்சோன்னே அப்படியே ஷார்ட்ஸு போட்டாத்தான் அப்படியே பெரிய சாதனை என்ன அப்படியே நக்கி கிழிச்சிட்டாங்க. ஏய் காமெடி பீஸு போ, வேறு ஏதாவது சொல்லிட போகிறேன் உனக்கு. இப்போ தான் வர்ற இந்த புருஷன் அந்த புருஷன் இந்த புருஷனுக்கிட்டு நானே பல புருஷனை பார்த்துருக்கேன். அப்புறம் என்ன உட்காந்துக்கிட்டு நான் தான் பச்சை ஆமாண்டு போகிறேன். அப்புறம் நான் நீ உட்காந்துக்கிட்டு இப்போ தான் புலனாய்வில் கண்டுபிடிக்கிறானா? புலனாய்வில் அப்படி தான் உட்காந்துக்கிட்டு அவகிட்ட பேசுகிறேன் இவகிட்ட பேசுகிறேன். ஏன் இது போடுறேன்னு சொல்லிட்டு போடலை? போட வேண்டியதானே? இந்த மாதிரி இப்போயும் ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்க. நீ என்ன பூச்சாட்டி காட்டினாலும் சரி, நீ எனக்கு எத்தனை புருஷன் இருக்கேன்னு சொன்னாலும் சரி, ஏன்னா என் பிள்ளைக்கு நீ அவன் தான் அப்பே இவன் தான் அப்பே இப்படி தான் அப்பே அப்படி தான் அப்பே என்ன சொன்னாலும் ஆமாம் இருந்துட்டு போகிறேன். பாலா அப்பாவாக இருக்கேன், இல்லை பாலா சுப்பிரமணிய அப்பனா இருக்கேன், இல்லை வந்து பாலாஜி அப்பனா இருக்கேன், இல்லை தண்டபாணியாக இருக்கேன், இல்லை தண்டால் எடுத்தவனாக இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அது சட்டம் வந்து என்னைக்காவது கேட்கும்போது அதை போய் நான் கொடுத்துக்கிறேன். சரியா? சட்ட ரீதியாக வரும்போது இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அவங்க அப்பா யார் அப்படிங்கிறத ப்ராப்பராக போய்கிட்டு 2 பேர்த்துக்கும் போய்கிட்டு இருக்குது. நான் கேட்குறேங்க, இவ சொல்கிறாள்ல எனக்கு வந்து புருஷன் என் பிள்ளைய அந்த புருஷனுக்கு பற்றேன் இந்த புருஷனுக்கு பற்றேன் இவ சொல்கிறாள்ல. நான் ஒரு விஸ்வகர்மா, புரியுதா? நான் ஒரு விஸ்வகர்மா பொண்ணு. என் புருஷன் ஒரு யோகேஸ்வரர். எம்பிசியில் வந்து என் பையனுக்கு ஜாதி சான்றிதழ் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு புருஷன் இன்னொருத்தனுக்கு ஒரு பிள்ளைய பார்க்கும்போது எம்பிசியாக எப்படி பாலாவோட ஜாதி சான்றிதழை நான் வாங்க முடியும்? கவர்மெண்ட்டு எப்படி கொடுக்கும்? உங்களுக்கு நான் காட்டவா? எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை உனக்கு? ஒன்று ஒன்றா நான் எடுத்து காட்டிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் எல்லோரும் வாயப்படுதுன்னு ஏன்னு பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் 10 கள்ள புருஷன் வச்சுருந்தாலும் வெளியே காட்ட மாட்டீங்க. எதுக்கு நான் காட்டுறேன்? இனிமேல் எவ எனக்கு அந்த புருஷன் இந்த புருஷன் அப்பே வேற இப்பே வேறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ, இவெல்லாம் கூட இருக்க புருஷன் யாரும் ஓ பெத்த பிள்ளைகளுக்கு அப்பே யாருங்கிறத எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னை கேள்வி கேளு. உனக்கு என்னென்ன ஆதாரம் தேவையோ நான் போடுறேன். அதுக்கடையில் என்ன தெரியுமா பண்ணுறேன்? மூடிக்கிட்டு இருக்கேன். சரியா? சும்மா உட்காந்துக்கிட்டு நொய்யுங்க கூடாது. வேணா பாலவிநாயகத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. நீ சொல்கிற இந்த தண்டபாணியெல்லாம் கிடையாது. அந்த பேரை வேணா முடிஞ்சா கண்டுபிடி. உனக்கு வேணா குழு தர்றேன். அவனுக்கும் 2 பேர். யாருக்கு தெரியாத ஒரு ரகசியம். எனக்கு மட்டும் தெரியும், அவனுக்கு தெரியும், அவங்க குடும்பத்துக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொரு பேர் இருக்குது, குலசாமி பேர்னா கண்டுபிடிச்சிட்டு வேணா நாளை இன்னைக்கு நைட்டு வேணா உட்காந்து உருட்டு. குழு கொடுத்துட்டல, கண்டுபிடி. ஓகேவா? பாய், see you, I love you.